சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. வந்துட்டேங்க. என்ன ஒரு ஆறுதலான அருமையான ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கின்ற பாடல்ங்க. பரிசுத்தர் பரிசுத்தர்னு எப்படி தேவதூதர்கள் அங்க துதித்துக் கொண்டிருப்பார்கள் பரலோகத்துல, அதே போல நீங்க எங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கும் போது என் காலு தானா ஓடி வந்துருச்சு. எதுக்கு வந்தனா, நீங்க இந்த பாடல பாடும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை ஞாபகப்படுத்திட்டார். ஆமா, சரி கேளு. என்ன விடுதலைனா, ஆலயத்தில் கேட்டது சத்தம், அதிலே இருந்தது சுத்தம். அது என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சா ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கரெக்ட். ஆம் பெரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய நாமும் பரிசுத்தம். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அதனாலதான் இந்த மாதம் பர்டிகுலரா டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு விதமான சந்தோஷம். கிறிஸ்து பிறப்பின் நாளை நாம் அனுசரிக்க போகிறோம். அதனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். வீட ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க, வீட்டுல ஸ்டார்ஸ் தொங்க விட்டு இருப்பாங்க, வீட்டுல வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அதான் பிரியமானவர்களே, அவர் ஏன் இந்த உலகத்துல பிறந்தார்? ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நம்மையும் பாவத்திலிருந்து ரட்சிக்க, பாவத்திலிருந்து நீக்க அவர் இந்த உலகத்துல பிறந்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்து நம்மை ரட்சித்தார். சரியா சொன்னா ஜெபமா? ஜெபிக்கலாங்க. ஜெபிப்போம். அன்பின் பரம தந்தையே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் உம்மை ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த உலகத்திலே கர்த்தாவே மனிதர்களாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் பறைசாற்றவும், உமது பிறப்பின் நற்செய்தியை அநேக மக்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளவும், உம்முடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டி அல்ல வேண்டுமாக இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகிற்கு நீர் மனிதனாக வந்த பொழுது மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிடைக்க நீர் அருள் செய்திட வேண்டும் என்று மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Have a nice day.